ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஒரு மகிழ்ச்சி செய்திங்க. செகந்திராபாத்லேருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட போகிறது. என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா 23/12/2025 அன்று செவ்வாய்க்கிழமை இரவு 7:25க்கு செகந்திராபாத்லேருந்து புறப்பட்டு மறுநாள் மாலை 5:30க்கு வேளாங்கண்ணியை சென்றடைகிறது. இந்த ரயில் போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா செகந்திராபாத்தில் கிளம்பி சாரப்பள்ளி, அதே போல் பார்த்திங்கன்னா குண்டூர், அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடூர், சென்னை எழும்பூர், தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம், திருப்பாதிப்புலியூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, காரைக்கால். ஸோ இது போகிற பாதை என்னென்னு கேட்டிங்கன்னா பேரளம் காரைக்கால் வழியாக தான் இயக்குறாங்க. ஸோ மயிலாடுதுறை ஒட்டினா காரைக்கால்லாம் நிப்பாட்டாங்க. காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணிக்கு மாலை 5:30க்கு போகுது. மாலை 5:30க்கு போகுது. இந்த காலட்டை இதிலே கொடுத்துருக்கேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இது ரயில் வந்து பார்த்திங்கன்னா LHPRாக இயக்குறாங்க. 20 பெட்டிகள் கொண்ட இதாக இயக்கப்படுகிறது. ஸோ இந்த ரயில் வந்து ஆக்சுவலாக போன கிறிஸ்மஸுக்கு பார்த்திங்கன்னா 2 டைம் இயக்குனாங்க. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில் மட்டும் தான் சிறப்பு ரயிலாக இயக்குனாங்க. இந்த வாட்டி 2 சிறப்பு ரயில் இயக்குறாங்க. ஆல்சாட்லேருந்து வேளாங்கண்ணியும், இப்போ செகந்திராபாத்லேருந்து வேளாங்கண்ணியும் அறிவிப்பு வந்திருக்கு. மேபி இன்னும் 2 நாள் இருக்குது. கண்டிப்பாக வேறு ஏதாவது அறிவிப்பு வந்தால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இரண்டுமே ஒரு முக்கியமான விஷயங்களாக கருதப்படுது. போன வாட்டி ஒரே ஒரு ரயில் தான் இயக்குறாங்க. இந்த வாட்டி 2 ரயில் இயக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா லோக்கல் ரிவர்ஸில் ரயில்வே இப்போ விரும்பலை. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு நேரடி பாதையாக இருக்கிறதுனால டேரெக்டாக உங்களுக்கு இங்கேருந்து ஆரம்பித்த வண்டி எங்கேயும் லோக்கல் ரிவர்ஸ்லேயே கிடையாது. நேராக வேளாங்கண்ணிக்கு போயிடும். வேளாங்கண்ணிலேருந்து திரும்பி இந்த ரயில் எப்போ கிளம்புறதுன்னு கேட்டிங்கன்னா 25ஆம் தேதி காலை 8 மணிக்கு வேளாங்கண்ணிலேருந்து புறப்பட்டு மறுநாள் மாலை 6:10க்கு செகந்திராபாத்தை சென்றடைகிறது. இந்த இதிலே நான் கொடுத்துருக்கேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு அருமையான ரயிலாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஒரு கோரிக்கை என்னென்னா, இது நிரந்தர ரயில் சேவையாக இயக்கணும். ஏன்னா செகந்திராபாத்லேருந்து வேளாங்கண்ணிக்கு அதிகம் பேர் வராங்க. அதுபோல் வால்சாட்லேருந்து வேளாங்கண்ணிக்கு அதிக பேர் வராங்க. இப்போது இந்த மாதிரி ரயில்கள் இயக்கப்படும் போது வேளாங்கண்ணிக்கு ஒரு ரயில் சேவை கிடச்சிடுச்சு. ஸோ இது வரைக்கும் வேளாங்கண்ணிக்கு ரயில் சேவை இல்லாத இருந்தார். வேளாங்கண்ணிக்கு இப்போது சிறப்பு ரயில் இயக்க வேளாங்கண்ணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் தான். விரைவில் பேரளங்காரைக்கால் பாதை திறந்த பிறகு இது நிரந்தர ரயில் சேவை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செகந்திராபாத்தும் சரி, உங்களுக்கு வால்சாட், வெஸ்டர்ன் ரயில்வே, சவுத் சென்ட்ரல் ரயில்வேயும் வெஸ்டர்ன் ரயில்வேயும் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் பாதையை ஓப்பன் பண்ணிவிட்டால் நாங்கள் ரயில் விடுறது ரெடியாக இருக்காங்க. பாதை ஜனவரி மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம எதிர்பார்க்குறோம், பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். நல்லதே நடக்கும் என நம்புவோம். ஸோ இந்த ரயில் விட்டிங்கன்னா பேரளத்தில் எங்கேயும் எல்லாரும் மயிலாடுதுறை விட்டால் நேராக காரைக்காலில் தான் நிப்பாட்டுறாங்க. வேறு நடுவில் எங்கேயுமே நிறுத்தலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் பாதை திறக்கப்படவில்லை. ஜனவரி மாதம் திறந்த பிறகு கூடுதல் நிறுத்தங்கள் அம்பகத்தூர், திருநள்ளாறுலாம் நிறுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறோம் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.